ஹலோ கைஸ். வீடியோ போட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக டெலிவரி பேக் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ தம்பி பிறந்துட்டாங்க, டைமே கிடைக்கல. ஸோ இதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் மறக்காமல் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவெண்ட் ஃபீடிங் பாட்டில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் பற்றி தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ எனக்குமே வந்து முன்னாடிலாம் தெரியாது, பட் இப்போ தான் இதை பற்றி ஃபுல்லாக தெரியுது. அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபீடிங் பாட்டில் வாங்குறப்ப நம்ம 3 விஷயத்த வந்து மஸ்ட்டு கண்டிப்பாக பார்க்கணுங்க. ஏர் வெண்ட் இருக்கா, ஸ்லோ ஃப்ளோ இருக்கா, பிபிஏ ஃப்ரீயாக இருக்கா, இந்த 3 விஷயத்த மறக்காமல் பார்த்து வாங்குங்க. பாட்டில் பற்றி தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா பிபிஏ ஃப்ரீ, இந்த நான் சொன்ன 3 விஷயமே இதில் இருக்குது. ஸோ என்னென்னா, இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த நிப்பிள் ஹோல்டரில் ஒரு பாயிண்ட் இருக்கும். ஆக்சுவலாக இந்த நிப்பிள் ஹோல்டரில் இங்கே மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த நிப்பிள்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் வெண்ட் இருக்கா. ஸோ இந்த ஏர் வெண்ட்டை அந்த நிப்பிள் பாயிண்டில் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து லாக் பண்ணணும். ஸோ லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணுங்கள். நம்ம குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 360 டிகிரியை வச்சு ஃபீட் பண்ணுறப்போ இந்த ஏர் வெண்ட் வந்து பேபியோட நோஸ்க்கு இந்த மாதிரி மேலே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஏர் வந்துட்டு வெளியே போயிடும், குழந்தைக்கு வந்துட்டு வயிறு வலி அந்த மாதிரி வராமல் இருக்கும். பாட்டில் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறதுக்கு 2 விஷயம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று அதுக்குன்னு இருக்க மிஷின் வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாயிலிங் மெத்தட். நான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிலிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கொதிக்கிற தண்ணியில் அதுக்குன்னு ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது, நார்மலாக நம்ம கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். ஸோ அந்த நிலைமையில் இருக்கும்போது ஃபீடிங் பாட்டில் போட்டுட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவேன். ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அதை எடுத்துகிட்டு அந்த தண்ணியெல்லாம் ட்ரை அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுவேன். நீங்கள் வந்து எப்பப்பெல்லாம் வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறீங்களோ, ஸோ ஃபீட் பண்ணி முடித்த அடுத்த செகண்ட் வந்து நீங்கள் வந்து டைம் இருக்கும்போது ஃபீடிங் பாட்டிலை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஃபீடிங் பாட்டிலால் கூட குழந்தைங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரும்னு சொல்லி எனக்கு டாக்டர் வந்து சஜஷன் பண்ணாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஸோ எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபீடிங் பாட்டில் இருக்குது. ஸோ ஏர் வேண்ட் இருக்க மாதிரி எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.